வெல்கம் டு கோல்டன்பைட்ஸ். நாம இன்னைக்கு பண்ண போகிறது சிக்கன் பக்கோடா. இப்போ அதன் செய்முறை எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம சிக்கன் பக்கோடாக்கு முதல்ல வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நமக்கு நல்ல பொடியாக நறுக்கிக்கணும். ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை நல்லா எடுத்திருக்கேன், அதையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். அடுத்ததாக கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன், அது ஒரு கை நிறைய எடுத்திருக்கேன், அதையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ அடுத்தது நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன் சிக்கனில். இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி பாருங்கள், இங்கேருந்து சென்டராக கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இது நல்லா நம்ம நீட்டமாக துண்டாக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் கிராஸாக கட் பண்ணி எடுக்கணும். இது சிக்கன் கறி நெஞ்சு கறி எப்போவுமே நம்ம சாப்பிடும்போது தோல் தோலாக நாராக வரும். அதனால தான் நம்ம 2ஆக கட் பண்ணிவிட்டு இப்படி கிராஸாக கட் பண்ணி எடுக்கிறோம். இப்படி நம்ம கிராஸாக கட் பண்ணி எடுக்கும்போது அந்த நாராக நம்மளுக்கு கிடைக்காது, நல்லா சாஃப்டாக டெண்டராக இருக்கும் நம்மளுக்கு மீட்டு. நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். இதில் கட் பண்ண சிக்கன் எல்லாம் சேர்த்துடலாம். பாருங்க, நம்மளுக்கு சிக்கனில் தண்ணியே இல்லை. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ கட் பண்ணி வச்ச மிளகாய், கட் பண்ண கொத்தமல்லி தழை, இது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவரு, இது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். இது அரிசி மாவு, இது 1 டேபிள் ஸ்பூன், இதையும் சேர்த்துடலாம். இது கடலை மாவு, இது 1/2 கப் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் நல்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். இது தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். இது 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, அதையும் சேர்த்துடலாம். இது 1/2 டீஸ்பூன் சோம்பு பொடி, இதையும் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சீரக பொடி, வறுத்த சீரக பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதில் நான் இப்போ முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம். மொத்தம் நம்ம இதுக்கு 2 முட்டையோட வெள்ளைக்கரு சேர்க்க போகிறோம். மஞ்சக்கரு சேர்க்கல, அது தனியாக எடுத்து வச்சுட்டோம். வெள்ளை மட்டும்தான் சேர்த்துருக்கோம், 2 வெள்ளை முட்டைக்கரு சேர்த்துருக்கோம் இதில். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இது பாருங்கள், இதில் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம தயிர் முட்டை எல்லாம் சேர்த்துருக்கோம், அதுவே இதுக்கு போதுமானது. சிக்கன்லேருந்து நமக்கு தண்ணி கொஞ்சம் எப்படி வரும். நீங்கள் கடைசியாக உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த பக்கோடா பார்த்தீங்கன்னா ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு நல்ல கிறிஸ்பியான ஒரு டீ டைம் ஸ்நாக் இது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் டைமில் நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கோங்க சூடாக. இது நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாவெல்லாம் நல்லா அதில் கோட்டாக இருக்குது நமக்கு சிக்கனில். இது நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் இது நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கோம். இதில் நான் சிக்கன் பக்கோடா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம முதல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்த்துடலாம். அதுக்காக ஒரு பீஸ் மட்டும் சாம்பிளுக்கு முதல்ல போட்டுடலாம். இது பாருங்கள், நமக்கு மசாலா நல்லா கோட்டாக இருக்குது, அதனால நம்ம சிக்கன் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த பக்கோடா நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு. வெளியில் அது இதுன்னு வாங்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. டொமேட்டோ சாஸ் இல்லை, சோயா சாஸ், வினிகர், இந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸும் இல்லை. நம்ம நார்மலாக நம்ம கடலை மாவு, அரிசி மாவு இதெல்லாம் தான் சேர்த்து இது போட்டிருக்கோம். இது வெளியிலலாம் நீங்கள் எதுவும் ஈவினிங் டைமில் வெளியிலலாம் எதுவும் பானிபூரி அந்த மாதிரியெல்லாம் எதுவும் வாங்கி தராமல் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. இது பாருங்கள், நமக்கு கோல்டன் கிறிஸ்பாக வந்துடுச்சு. இது இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம எடுத்துடணும். இந்த வெங்காயம் எல்லாம் நம்ம இதில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கருகிடுச்சுன்னா
ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு வேற மாதிரி வந்துடும். அதனால இது நம்ம இப்போவே எடுத்துடலாம். இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கருகவே இல்லை. நம்ம வெங்காயம் வந்து கருகாமல் எடுக்கணும், ஆனால் நல்லா கிறிஸ்பாகவும் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.